வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் நல்ல மொறுன்னு கோதுமை மாவில் பிஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சூடான டீயில் இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம நிறைய செஞ்சு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த கோதுமை மாவு பிஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 1/4 கப் சர்க்கரையை பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எந்த கப்பில் நம்ம சர்க்கரையும் எண்ணெயும் அளந்து சேர்த்துக்கிட்டோமோ அதே கப்பில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நான் 1/4 கப் சர்க்கரை 1/4 கப் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ அடுத்து இதில் அதே கப்பில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூடவே நல்லா வாசனைக்காக 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 4 ஸ்பூன் அளவுக்கு பாலை நல்லா சூடு பண்ணி ஆற வச்சுட்டு, பால் நல்லா ஆறினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். பாலை நம்ம ஒரே மொத்தமாக சேர்த்துற தேவையில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஒரே மொத்தமாக சேர்த்துட்டோம்னா மாவு கொஞ்சம் லூஸாகவும் சான்ஸ் இருக்குது. அதனால் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம கையை வச்சு நல்லா இந்த மாவை கலந்து விட்டுடலாம். நான் மொத்த பாலுமே சேர்த்துட்டேன். நம்ம எடுத்துக்கிட்ட பாலோட அளவு கரெக்டாக இருந்தது. பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம திரட்டி இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு பூரி கட்டை மேலே கொஞ்சமாக நம்ம கோதுமை மாவு சேர்த்து நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். இப்போ எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை எடுத்து மெல்லிசாக திரட்டிக்கலாம். ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் மீடியமாக இதை நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இதை இந்த அளவுக்கு திரட்டி எடுத்துடலாம். இது பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப மொத்தமாகவும் இல்லை ரொம்ப மெல்லிசாகவும் இல்லை. இது மாதிரி ஒரு மூடி வச்சு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிஸ்கெட் நமக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸ் மூடி நம்ம எடுத்துக்கலாம். இதை விட சின்னதாகவோ இல்லை பெருசாகவோ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம், நம்ம விருப்பம்தான். இப்போ இதெல்லாத்தையும் நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாவை நம்ம தனியாக பிரித்து வெளியில் எடுத்துட்டு மறுபடியும் இந்த மாவை நம்ம திரட்டி அதுக்கப்புறம் இதே மாதிரியே நம்ம பிஸ்கட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ரெடி பண்ண மாவை நம்ம ஒரு பிளேட்டில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அந்த பிளேட்டில் இதை நம்ம லைனாக அடுக்கி விட்டுடலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம அடுக்கினதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு சூடு பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ப்ரீஹீட் பண்ணிடலாம். அதுக்குள்ளே இந்த மாதிரி ஸ்டாண்டு ஒன்று வச்சு விட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண பிஸ்கெட்டை வச்சு குக்கர் மூடி போட்டு 15 நிமிஷம் வேக வச்சிடலாம். குக்கர் நல்லா டைட்டாலாம் மூட தேவையில்லை, அப்படி சும்மா மூடி வச்சாலே போதும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம பிஸ்கெட்டை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி குக்கர் மேலே இது மாதிரி ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம குக்கர் மேலே பிளேட் போட்டு மூடி வச்சு வேக வைக்கும்போது பிஸ்கெட் இன்னும் குயிக்காக வெந்து வரும். அவ்வளோதான், சூப்பராக நமக்கு கோதுமை மாவு பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.